All India Civil Services Coaching Center தமிழ்நாடுவோட யூடியூப் சேனல் வாயிலாக இந்த UPSC CSC ஃபவுண்டேஷனல் கோர்ஸை அட்டன் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. ஐ எம் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் ஃபார் தி லாஸ்ட் 7 years ஃபார் தி UPSC aspirants. ஸோ நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷனல் கிளாஸில் வி ஆர் டீச்சிங் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி, என்வாரன்மெண்ட் இந்த 5 சப்ஜெக்டுடைய ஃபவுண்டேஷனல் ஏரியாஸை டீச் பண்ணி அதை ஒரு பிளேலிஸ்ட்டாக உருவாக்கி அதை கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதை பார்க்குற மாணவர்கள் இந்த ஃபவுண்டேஷன் பிளேலிஸ்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு பேஸ் நாலேஜ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இது மூலமாக உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கோ, ரெஃபரன்ஸ் புக்கோ, பேப்பரோ படித்தாலும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக அது புரியும். ஸோ அதில் நம்ம எக்கனாமிக் பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி 12 வீடியோ பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோ இஸ் அபவுட் தி ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் வீடியோலேருந்து 10th வீடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9th, 10th அண்ட் 11th NCERT பார்த்துருப்போம். 11th NCERT மட்டும் டீட்டெயில்டாக 5 வீடியோஸில் பார்த்துருக்கோம். So 11th வீடியோவில் we saw about the sectors of economy and types of economy. 12th வீடியோவில் we discussed about the microeconomics. And இப்போ மைக்ரோஎக்கனாமிக்ஸில் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் பார்த்தோம். ஸோ போன வீடியோவில் நம்ம டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்ன, டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ்னா என்ன அப்படிலாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம 13th வீடியோவில் வில் ஸ்டார்ட் தி நேஷனல் இன்கம். ஸோ நேஷனல் இன்கம் அப்படிங்கிற இந்த சாப்டரில் நம்ம இப்போ பார்ட் 1 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் நேஷனல் இன்கம் அண்ட் வாட் ஆர் ஆல் தி ஹவு த நேஷனல் இன்கம் இஸ் கால்குலேட்டட். ஸோ இன்றைக்கி நம்ம செஷனில் வாட் இஸ் நேஷ்னல் இன்கம், ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நேஷ்னல் இன்கம்னா என்ன, நேஷ்னல் இன்கம் ஏன் கால்குலேட் பண்ணுறோம், ஜிடிபினா என்ன அண்ட் ஜிடிபியோட மீனிங் என்ன. ஸோ ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தடை அப்ரோச் பண்ணுறோம், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் தான் மேக்ரோ எக்கனாமிக் மாடல். ஸோ அந்த மாடல் பற்றி பார்ப்போம். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம், மேக்ரோ எக்கனாமிக் மாடலுக்குள்ள நம்ம சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஜிடிபி கால்குலேட் பண்ணுற 3 முக்கியமான மெத்தட்ஸான இன்கம் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இந்த 3 மெத்தடையும் கவர் பண்ணிவிட்டு வி வில் வைண்ட் அப் தி பார்ட் 1 ஆஃப் தி வீடியோ. ஸோ இதான் வந்து நம்ம நேஷனல் இன்கம் அப்படிங்கிற இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் நேஷனல் இன்கம். ஸோ நேஷனல் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் அன் எக்கனாமி. ஸோ நேஷனல் இன்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி இன்கம் ஆஃப் தி கண்ட்ரி. இப்போ நம்ம எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு வி ஹேவ் சம் இன்கம். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல வேலை செஞ்சு ஒரு பணத்தை சம்பாதிச்சா அது நமக்கான இன்கம். அப்படி டோட்டல் கண்ட்ரிக்கான இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கறது நேஷனல் இன்கம். அந்த கண்ட்ரி டோட்டலாக எவ்வளோ சம்பாதிச்சிருப்பா. இப்போ நம்ம இன்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து எது கூட அசோசியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணுறதோட அசோசியேட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து அவர் வந்து வளர்ந்துருக்காரா இல்லையா, வாழ்க்கையில் வந்து எவ்வளோ டெவலப் ஆயிருக்காரு அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம். இப்போ அவன் சம்பளம் என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. அவர் வந்து ஒரு சம்பளம் சொல்லுவார். ஓ இவ்வளோ சம்பாதிக்கிறியா, பரவாயில்லையே, பல லட்சம் சம்பாதிக்கிறியே, நீ நல்லா இருக்க போல. ஸோ அவன் என்னப்பா, அவன் நிறைய சம்பாதிக்கிறான், அவன் சூப்பராக இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க சம்பளம் என்னப்பா, ஓ கம்மி தானே சம்பளம், அவன் பாவம்பா கம்மியாக தான் சம்பாதிக்கிறான், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், கடன் வாங்குறான். ஸோ அப்போது ஒருத்தர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இந்த சொசைட்டி வந்து என்ன பண்ணுது, அவங்களுடைய தரம் என்ன, வாழ்க்கை தரம் என்ன, வாழ்க்கை தரம் என்ன, எவ்வளோ உயர்ந்திருக்காங்க, எவ்வளோ வளர்ந்துருக்காங்க. ஸோ நிறைய சம்பாதிச்சா நல்லா வளர்ந்துருக்கிறதாகும், கம்மியாக சம்பாதிச்சா இன்னும் வளரவே இல்லைங்கிற மாதிரியும், முன்னேறவே இல்லைங்கிற மாதிரியும், முன்னேற்றம் அதாவது ஒரு பர்சனுடைய டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு டூலாக அவங்க ஏர்ன் பண்ணுற சேலரி வச்சுருக்கும். ஸோ அதே லாஜிக் தான் இட் அப்ளைஸ் டு தி நேஷனல் இன்கம் ஆல்சோ. ஒரு கண்ட்ரி ஆஸ் அ ஹோல் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிருக்கு, ஹவு மச் தே ஹவ் ஏர்ன், வாட் இஸ் தேர் கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி ஆஸ் அ ஹோல் லெவலில் நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் இந்த நேஷனல் இன்கம். ஸோ இந்த நேஷனல் இன்கமில் நம்ம எப்படி அதை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, we are using this indicator called GDP. ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த ஜிடிபி அப்படிங்கிற வார்த்தையை பல ஏரியாவில் பல டைமென்ஷன்ஸில் பல விதமாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ஜிடிபி அப்படிங்கிற அந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தி தான் நம்ம கண்ட்ரியோடைய நேஷனல் இன்கமை கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த நேஷனல் இன்கம்னா என்ன அப்படிங்கிறத we will understand. So before going into the national income, we'll understand the purpose of national income. Why national income is calculated. So why national income is calculated அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to know the current status of the economy. ஒரு நாட்டோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நேஷனல் இன்கம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த நாடு எந்த லெவலில் இருக்குது, வாட் இஸ் தேர் கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நான் நேஷனல் இன்கம் வச்சு தான் என்னால் அதை மெஷர் பண்ண முடியுது. ஸோ டு நோ தி கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி எக்கானமி ஐ எம் யூசிங் நேஷனல் இன்கம். ஸோ அதாவது ஒரு எக்கானமியோட ஜிடிபி வேல்யூ, பெர் கேபிட்டா இன்கம் வேல்யூ அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தே ஆர் ஹை இன்கம் கண்ட்ரி, கம்மியாக இருக்கும் பட்சத்தில் மிடில் இன்கம் கண்ட்ரி, அப்புறம் லோ இன்கம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரியோட என்ன லெவலில் இருக்காங்க, லோ இன்கமா, மிடில் இன்கமா, ஹை இன்கமா, அண்டர் டெவலப்டா, டெவலப்பிங்கா, டெவலப்டா அப்படின்னு
அவங்களுடைய கரண்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேட்டஸ். ஸோ டெவலப்மெண்ட்னா என்னன்னு போன வீடியோஸ்ல பார்த்தோம். கரண்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நேஷனல் இன்கம் அப்படிங்கிற இண்டிகேட்டர் பயன்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டு டிவைஸ் பாலிசிஸ் அண்ட் பிளான்ஸ் ஃபார் தி எக்கானமி டு அட்டைன் தி கோல். ஸோ அந்த எக்கானமியோடைய டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படுற பாலிசிஸ் அண்ட் பிளானிங் இதெல்லாம் பண்ணி அந்த டெவலப்மெண்டல் கோல் அப்படின்னு ஒன்று செட் பண்ணியிருப்போம்ல. இப்போ ஒரு நாடு முன்னேறணும், இப்போ நாட்டோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். கரண்ட் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிட்ட போது அந்த நாடு எங்கே போய் சேரணும், வாட் இஸ் தி கோல் ஆஃப் தட் நேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பாலிசி மேக்கிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ அந்த நேஷனோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த நேஷன் எங்கே இருக்குன்னு தெரியுது. அதுக்கப்புறம் எங்கே போய் சேரணும் அப்படின்னு நம்ம கோலை செட் பண்ணுறோம். அந்த கோலை போய் ரீச் பண்ணுறதுக்கு நம்ம பாலிசி மேக்கிங் பண்ணணும். ஸோ ஒரு கண்ட்ரியோட நேஷனல் இன்கம் தெரிஞ்சாதான் நம்ம கோல் செட் பண்ணி எந்த கோலை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது பாலிசி மேக் பண்ண முடியும். ஸோ ஃபார் தி பாலிசி மேக்கிங் பர்பஸஸ் வி மெஷர் தி நேஷனல் இன்கம். அதுக்கடுத்து எதை மெஷர் பண்ணுறோம்னா டு கம்பேர் தி நேஷன்ஸ். ஒரு நாடு இன்னொரு நாடோட கம்பேர் பண்ணி அவங்க எந்த லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் வி ஆர் using the national income. So national income is also used to compare the status of development of two different economies. So இதெல்லாம் தான் வந்து முக்கியமான பர்பஸஸ். நேஷனல் இன்கம் நிறைய பர்பஸ் இருந்தாலும் இதுதான் வந்து மெயின் பர்பஸ். கண்ட்ரியோட டெவலப்மெண்டல் ஸ்டேட்டஸ் என்ன, வாட் இஸ் த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி எக்கானமியில் டெவலப்மெண்டல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம மெயினாக இதில் பார்க்கணும். ஸோ வாட் இஸ் த டெவலப்மெண்டல் ஸ்டேட்டஸ் டு டிவைஸ் பாலிசிஸ் அண்ட் பிளான்ஸ் ஃபார் தி எக்கனாமி டு அட்டைன் தி கோல் and to compare the nations. So இந்த ஒரு ஐடியால தான் வந்து நம்ம we are calculating the national income. So இந்த national income வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a tool. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இண்டிகேட்டர் தான். இதுவே டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படின்னா இப்போ நம்ம பாடிக்கு வந்து ஒரு ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பாடியில் ஃபீவர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பொதுவாக ஃபீவர்னா என்ன அப்படின்னா பாடிக்குள்ள ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் உள்ள போகிறதுனால அந்த பாடி வந்து அது கூட ஃபைட் பண்ணுது. அப்படி ஃபைட் பண்ணி அந்த பாடியை வந்து ரெசிஸ்ட் பண்ணும்போது பாடியோட டெம்பரேச்சரை அதிகப்படுத்தி அது ஃபைட் பண்ணுது. ஸோ அப்போது இதுதான் வந்து ஃபீவர். ஆனால் நம்ம ஒருத்தர் உடம்புல ஃபீவர் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோம். தெர்மாமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் ஏறி இருந்தால் ஃபீவராக இருக்குது, சுரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபீவர் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இஸ் அன் இண்டிகேட்டர் டு மெஷர் டு செக் வெதர் ஃபீவர் இஸ் தேர் ஆர் நாட் தானே தவிர டெம்பரேச்சர் தான் ஃபீவர் அப்படின்னு ஆயிடாது. ஸோ டெம்பரேச்சர் உயர்ந்தது தான் ஃபீவர்னு சொல்லிட முடியாது. தேர் ஆர் அதர் ரீசன்ஸ் வை டெம்பரேச்சர் மைட் ரைஸ். பட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதை ஒரு இண்டிகேட்டரா பயன்படுத்தி ஃபீவர் இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோமே தவிர டெம்பரேச்சர் ரைஸ் தான் ஃபீவர் இல்லை. ஃபீவருங்கிறது பாக்டீரியானாலே வைரஸ்னாலே வருது. ஸோ இதே தான் வந்து ஸோ அப்போ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஃபீவர் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு எப்படி ஒரு டூல் ஆர் இண்டிகேட்டரா இருக்கோ அதே தான் வந்து ஜிடிபிக்கும். ஸோ ஜிடிபி அப்படிங்கிறது கண்ட்ரியோட நேஷனல் இன்கம் அப்படிங்கிறதும் நாடு வந்து எவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர்ஸ் தானே தவிர ஜிடிபி தான் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ டூல் டு ஐடென்டிஃபை ஓகே இவ்வளோ வளர்ந்துருக்கீங்களா அவ்வளோதான் டெம்பரேச்சர் மாதிரி. ஸோ அதுதான் ஆக்சுவலி இதுன்னு இல்லை, அது ஜஸ்ட் ஒரு டூல் ஒரு இண்டிகேட்டர் தான். அந்த இண்டிகேட்டர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தட் இஸ் தி ரியல் ஐடியா பிஹைண்ட் தி ஜிடிபி. ஸோ இப்போ இந்த நேஷனல் இன்கம் மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர்ஸ் தான் ஜிடிபி. ஸோ ஜிடிபின்னா என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். So GDP is nothing but gross domestic product. Gross domestic product na enna? Gross domestic product na it is the total value of all final goods and services produced in an economy in 1 year. அதாவது இதுல என்ன நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா ஜிடிபினா என்ன அப்படின்னா அந்த எக்கனாமியில உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கிற டோட்டல் வேல்யூ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய டோட்டல் வேல்யூ, அதாவது எவ்வளோ கூட்ஸும் சர்வீஸும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதோடைய டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறது பார்க்கறது தான் ஜிடிபி. இல்லை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸும் எடுத்துக்கிறது இல்லை. வாட் வி ஆர் டேக்கிங் இஸ் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அன் எக்கனாமி. அண்ட் இதில் அடுத்து நோட் பண்ண வேண்டியது என்ன, இன் 1 year ஒரு வருஷத்துல எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே வந்து நோட் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு வேர்டையும் நம்ம ஏன் நோட் பண்ணுறோம் அப்படின்னா we are not taking all the goods and services. So GDP பொதுவாக என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷனை மெஷர் பண்ணுறது. நம்ம எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய வேல்யூ எடுக்கல, we are just identifying the final goods and services. இதுக்கு திரும்ப வந்து நம்மளுடைய எக்ஸாம்பிள் வந்து ரீகால் பண்ணுவோம். ஸோ இது என்னது, டீ லீவ்ஸ். ஓகே, இந்த டீ லீவ்ஸ் வந்து டேன்டிக் போனால் டீ பவுடர் ஆகுதா, இந்த டீ பவுடர் வந்து எங்கே வருது, ஷாப்க்கு வருதா, ஷாப்ல இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போதா. ஸோ அதே மாதிரி நானும் வாங்குறேன்னா ரெஸ்டாரண்ட்லேருந்து என்னவா பண்ணி தராங்க,
டீயா போட்டு விற்கிறாங்க. ஸோ இந்த சப்ளை செயின் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம லைக் எவ்ரி டைம் வி யூஸ் திஸ். நம்ம தான் காமன் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இந்த இன்ட்ரோடக்ஷன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். திரும்ப திரும்ப இந்த எக்ஸாம்பிள் வரும்னு சொன்னேன். ஸோ அந்த ஒரே எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு எல்லா டாப்பிக்கும் படிச்சுக்கிறப்போ நமக்கு தெளிவாக புரிஞ்சிருது. ஸோ இப்படி எடுத்துக்கலாம். டீ லீவ்ஸோட விலை வந்து 100 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். 100 ரூபாய் மதிப்புள்ள டீ லீவ்ஸ். 100 ரூபாய் மதிப்புள்ள டீ லீவ்ஸ் தான் டான்டிங்கிற கம்பெனி என்ன பண்றாங்க? டான்டிங்கிற கம்பெனி 150 ரூபாய் மதிப்புள்ள டீ பவுடரா மாத்துறாங்க. இந்த 150 ரூபாய் மதிப்புள்ள டீ பவுடர் இவர் வாங்கி கடைக்காரரு 200 ரூபாய் மதிப்புள்ள டீயா அதை வந்து விற்கிறாரு. ஸோ 150 ரூபாய் மதிப்புள்ள டீ தூளை வாங்கி அதை பேக்கேஜிங் பண்ணி 200 ரூபாய் மதிப்புள்ள டீயா விற்கிறாரு. ஸோ 1 கிலோ டீ வந்து 100 ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இவர் வந்து 200 ரூபாய் வச்சிருக்காங்க 2 கிலோ டீ. ஸோ 100 ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ டீயை வந்து ரெஸ்டாரண்ட் வாங்குது. இன்னொரு 100 ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ டீயை வந்து நான் வாங்குறேன். ஸோ நான் வாங்குற டீயை நான் வாங்கி குடிச்சிடறேன். அத்தோட அந்த கூடோடைய கன்சம்ஷன் முடிஞ்சிச்சு. ஓகே, ஃபைனல் குட்ஸ், ஃபைனலோட குட்ஸா கன்சம். ஆனால் கடைக்காரர் வாங்கின டீ வந்து ஃபர்தர் இட் இஸ் கன்வெர்டட். 100 ரூபாய் மதிப்புள்ள டீ வாங்கி அவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு டீயோட விலை 15 ரூபாய் அப்படின்னு சொல்லி 10 டீ வந்து வித்துறாரு. ஸோ அந்த கடைக்காரரு தட் பர்சன் இஸ் டூயிங் ஃபர்தர் வேல்யூ அடிஷன். ஒரு டீயோட விலை 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு 15 டீயை வித்துட்டாரு. ஸோ தே ஆர் செல்லிங் சம் 15 டீ. உங்களுக்கு புரியுதா? ஸோ அடிஷ்னலாக 10 டீ. ஸோ அப்போ ஒரு டீயோட விலை வந்து 15 ரூபாய் அப்படின்னு சொல்லி 10 டீ விற்றா 150 ரூபா மதிப்புள்ள டீயா வந்து விற்கிறாரு. ஸோ இதான் வந்து நம்ம பார்த்துருக்கிற சப்ளை செயின். ஸோ சப்ளை செயின் புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம ஜிடிபி வேல்யூ வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் குட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபைனல் குட்ஸ் இல்லாமல் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஜிடிபினா என்ன? டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் எக்கனாமி இன் 1 இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா என்னென்ன குட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் டீ லீவ்ஸ் 100 ரூபா மதிப்புள்ள டீ லீவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அப்புறம் 150 ரூபா மதிப்புள்ள டீ பவுடர் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அப்புறம் 200 ரூபாய் மதிப்புள்ள அந்த ஃபைனல் பேக்கேஜ் கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ இந்த 200 அதுல இருந்து நான் வந்து ஒரு 100 ரூபாய் மதிப்புள்ள டீயை வாங்குறேன். கடைக்காரர் வந்து ஒரு 150 ரூபாய் மதிப்புள்ள டீயை போட்டு வித்திருக்காரு. ஸோ எல்லா எவ்வளோ எக்கனாமியில் இருக்க டோட்டல் கூட்ஸோடைய வேல்யூவையும் நான் வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 100 ரூபாய். ஸோ 100, அதாவது இது எப்படின்னா 100 ரூபாய் நான் வாங்கின ஒரு டீ. ஸோ சப்ளை செயின்ல இருக்கிற எல்லா கூட்ஸ், எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கோ எல்லாத்தோட வேலையும் எடுத்துக்கிறீங்கன்னா 100 ரூபாய் மதிப்புள்ள டீ லீவ்ஸ், 150 ரூபாய் மதிப்புள்ள டீ பவுடர், அப்புறமா வந்து 100 ரூபாய் மதிப்புள்ள டீ விச் ஐ பாட், another 100 ரூபாய் மதிப்புள்ள டீ விச் தி ஷாப் கீப்பர் பாட், அப்புறம் அவர் வித்த 150 ரூபாய் மதிப்புள்ள டீ கப்ஸ். ஸோ இவ்வளோ விஷயங்களும் வித்துருக்கான். ஸோ இப்போ இதோட டோட்டல் வேல்யூ எடுங்க. இதோட டோட்டல் வேல்யூ எடுத்தா எவ்வளோ வருது? 600 ரூபாய் அப்படின்னு வரும். ஸோ இதோட டோட்டல் வேல்யூ எடுத்தா 600 rupees worth of goods and services are produced அப்படின்னு சொல்லி ஜிடிபியோட வேல்யூ 600 அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்படி 600ன்னு சொல்லி டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எடுத்துக்கிறது கரெக்டா அப்படின்னு பார்த்தா அது தப்பு. ஏன்னா டபுள் கவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இந்த 100 ரூபாய் மதிப்புள்ள டீ இங்க போட்டாச்சுல, இந்த 150 ரூபாய்க்குள்ளேயும் இந்த 100 ரூபாய் இருக்கு, இந்த 200 ரூபாய்க்குள்ளேயும் இந்த 100 ரூபாய் இருக்கு. ஸோ உங்களுக்கு புரியுதா? ஒரே 100 ரூபாவை நம்ம திரும்ப திரும்ப ஆட் பண்ணிட்டு இருக்கோம். 150 ரூபாய் மதிப்புள்ள டீ பவுடர் இந்த 100 ரூபாய் 150 ரூபாய் மாறி இருக்கு, 150 ரூபாய் தான் 200 ரூபாய் மாறி இருக்கு. ஸோ அப்போ இதுக்குள்ளேயே அந்த 100 ரூபாய் இருக்கு, இதுக்குள்ளேயே அந்த 100 ரூபாய் இருக்கு. ஸோ ஒரே 100 ரூபாவை 3 தடவை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டபுள் கவுண்டிங் ஆட் பண்ண குட்ஸே நம்ம திரும்பி ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இன்டர்மீடியரி குட்ஸ் எல்லாம் விட்டுறோம். ஸோ இது இன்டர்மீடியரி குட்ஸ், இது இன்டர்மீடியரி குட்ஸ், இது இன்டர்மீடியரி குட்ஸ். அப்போ ஃபைனல் குட்ஸ் எது? ஃபைனலா இந்த எக்கனாமில வித்திருக்க கூட்ஸ். ஸோ நான் வாங்கின 100 ரூபாய் மதிப்புள்ள டீ வந்து ஃபைனல். அதே மாதிரி டீ கடையில போயிட்டு 150 ரூபாய் மதிப்புள்ள 10 கப்பு டீ வாங்கி குடிச்சிருக்காங்களே, அந்த 10 கப்பு டீ வாங்கி குடிச்சது ஃபைனல். அப்போ ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 100 ரூபாய் மதிப்புள்ள டீ விச் ஐ பாட். இந்த எக்கனாமியோட ஃபைனல் கூட்ஸ்ன்னு எடுத்தா இது ரெண்டும் தான். ஸோ அப்போ ஜிடிபியோட வேல்யூ வந்து 250 தான். ஸோ ஜிடிபியோட வேல்யூ வந்து 250. ஸோ ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய வேல்யூ மட்டும் எடுத்தா தான் 250 வருது. அண்ட் தட் இஸ் தி கரெக்ட் மெஷர். நீங்க ஆல் கூட்ஸ்ன்னு எடுத்தா கவுண்ட் பண்ணதே திரும்பி கவுண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு நாட்டில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, உற்பத்தியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். ஸோ எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மெஷர் பண்றதுல நீங்க டபுள் கவுண்டிங் பண்றப்போ தப்பான வேல்யூ வருது. அதனால தான் நம்ம ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் அந்த ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்த எக்கானமி அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ ஜிடிபின்னா என்ன? டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தி எக்கானமி இன் 1 இயர். ஸோ 1 இயர்னா என்ன? ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோ வேரியபிள். ஃப்ளோ வேரியபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃப்ளோ வேரியபிள் அப்படிங்கிற அந்த வேரியபிளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஓன்ட் ஸ்டாப். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அது வந்து நிற்க போகிறதே இல்லை. ப்ரொடக்ஷன் வில் பி கீப்பிங் ஆன் ஹேப்பனிங். ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் அப்போ ஜிடிபி வேல்யூ மெஷர் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா எந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்னைக்கு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது, நாளைக்கு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயத்தை நான் மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் எடுத்துக்கணும். இந்த டைம்லேருந்து இந்த டைமில் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா தான் அதை மெஷர் பண்ண முடியும். அதான் வந்து ஃப்ளோ வேரியபிள். ஸோ நம்ம ஃப்ளோ வேரியபிளை மெஷர் பண்ணுறப்போ ஒரு டைம் பீரியடோட தான் மெஷர் பண்ணணும். ஸோ அதனால தான் 1 year. ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் அன் எக்கனாமி இன் 1 year அப்படிங்கிற அந்த ரீசனை எடுக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் தி பர்பஸ். ஸோ இதுதான் வந்து ஜிடிபி கால்குலேஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லாஜிக். ஸோ ஜிடிபிங்கிறது ஃப்ளோ வேரியபிள். ஸோ ஃப்ளோ வேரியபிள்னா எவ்வளோ ஃப்ளோ ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுறோம். இப்போ ரிவருங்கிறது இஸ் அ திங் விச் ஃப்ளோஸ். இப்போ டேங்க்ல இருக்கிற தண்ணி அப்படிங்கிறது ஸ்டாக்குங்க. ஸோ வேரியபிள்ஸ்ல 2 டைப் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். நீங்க 12th NCERT-ல அது இருக்கும், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்ல. வேரியபிள்ஸ் ஆர் 2 types. ஒன்று ஸ்டாக் வேரியபிள், இன்னொரு ஃப்ளோ வேரியபிள். ஸ்டாக் வேரியபிள்னா என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அங்கே எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றது ஸ்டாக். இப்போ ஒரு டேங்க்ல இருக்கிற தண்ணி அப்படிங்கிறது ஸ்டாக் வேரியபிள். ஏன்னா அது ஸ்டேபிளா இருக்கு. அந்த டேங்க்ல எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லிட முடியும். கரெக்டா? டேங்க்ல வந்து இப்போ வந்து 10 லிட்டர் தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அப்போ போயிட்டு எவ்வளோ தண்ணி இருக்குன்னு அளந்தீங்கன்னா அப்போ இருக்க தண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு ஆத்துல எவ்வளோ தண்ணி ஓடுது அப்படிங்கிறது எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா ஆத்துல தண்ணி ஓடிக்கிட்டே தானே இருக்கு. when something flows you can't measure it, எவ்வளோ தண்ணி ஓடுது அப்படின்னு. அப்போ மெஷர் பண்ணணும்னா 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள எவ்வளோ லிட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு ஒரு டைம் வரும்போது தான் உங்களால் மெஷர் பண்ண முடியும். அதனால தான் வந்து ஒரு ஃப்ளோ வேரியபிளை டைம் வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். ஸ்டாக் வேரியபிளை அப்படியே போயிட்டு கவுண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் ஃப்ளோ வேரியபிளை இந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ள தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஒரு டேங்கர் தண்ணி ஒரு ரிவர்ல ஃப்ளோ ஆகிற வாட்டர். ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஜிடிபி ஒரு ஃப்ளோ வேரியபிள் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிடிபி மெஷர்ஸ் தி ப்ரொடக்ஷன் லெவல்ஸ். ஸோ ஜிடிபினா என்ன அப்படின்னா இட் இஸ் மெஷரிங் தி டோட்டல் ப்ரொடக்ஷன் விச் இஸ் ஹேப்பனிங் இன் தி எக்கானமி. அந்த எக்கானமியில் உற்பத்தி ஆயிருக்கிற மொத்த டோட்டல் ப்ரொடக்ஷனுடைய வேல்யூ. ஸோ அப்போ எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அந்த நாட்டில் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதோட டோட்டல் வேல்யூ தான் ஜிடிபி. இப்போ இந்தியாவோட ஜிடிபி வந்து 3.2 trillion அப்படின்றோம். ரூபா கணக்கில் வந்து நீங்கள் ரியல் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 170 லட்சம் கோடி அப்படின்னு வரும் ரஃப்லி, லேட்டஸ்ட் எக்கனாமிக் சர்வே படி. 170 lakh crore அப்படின்னா 170 lakh crore worth ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம 1 yearல ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து எவ்வளோ உற்பத்தி ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ அந்த கண்ட்ரியோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை மெஷர் பண்ணுற ஒரு வேரியபிளாக தான் ஜிடிபி இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஜிடிபி. ஸோ இந்த ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஜிடிபியை மெஷர் பண்ணுறதுக்கான இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are having 3 different methods. ஸோ அந்த மெத்தடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை வந்து மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ரியாலிட்டி அப்படியே கொண்டு வர முடியாது. அதனால நம்ம ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயத்தை அப்ரோச் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம், அதை சிம்பிளிஃபை ஆக்கிப்போம். நீங்கள் வந்து மேக்ஸ்லேயோ இல்லை சயின்ஸ்லேயோ பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணுறப்போ நிறைய அசம்ஷன்ஸ் எடுத்துப்பாங்க. ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம், ஒரு காம்ப்ளிகேட்டான ப்ராப்ளம், ஒரு காம்ப்ளிகேட்டான சயின்ஸ் கான்செப்டை பற்றி ஒரு தியரமை கொண்டு வர போகிறாங்க, ஒரு லாவை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ஒரு சில அசம்ஷன்ஸ் இருந்தால் தான் அந்த லாஸ்லாம் வேலை செய்யும். அண்ட் அந்த காம்ப்ளிகேட்டட் மாடலை சிம்பிளிஃபை பண்ணி பேசிக் மாடலாக எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து கால்குலேஷன் ஆரம்பிப்பாங்க. லெட் x is equal to 5, let there is no air, let there is no mass, consider the kinetic energy is 0. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் தியரமே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயத்தை மெஷர் பண்ணுறப்போ அது அப்படியே ரியலிஸ்டிக்காக மெஷர் பண்ண முடியாது. அதனால அதை சிம்பிளிஃபைடாக ஒரு ஸ்மால் மாடலாக மாற்றிட்டு அந்த மாடலில் ஒரு சில அசம்ஷன்ஸை வச்சுக்கிட்டு அப்புறம் நான் மெஷர் பண்ணால் எனக்கு மெஷர்மெண்ட் ஈஸியாக இருக்குது. ஸோ எக்கனாமிங்கிறது எவ்வளோ பெருசு, இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போயிட்டு எவ்வளோ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணி ஜிடிபி கால்குலேட் பண்ண முடியுமா? அது அவ்வளோ ஈஸியா? அதை தாண்டி எக்கனாமியில் யார் யார் இருக்கா? வாட் ஆர் ஆல் தி 5 elements ஆஃப் எக்கனாமி? நம்ம வந்து பார்த்தாலும் 5 factors என்னென்ன இருக்கு? ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஃபர்ம்ஸ், கவர்மெண்ட், households, firms, government, financial institutions like banks and external sector. So export and import, external sector. So எக்கனாமியில் மொத்தம் 5 elements இருக்கு. ஸோ இந்த 5 elements உடைய இன்ட்ராக்ஷன்ஸையும் நம்ம வந்து மெஷர் பண்ணி அதுலேருந்து ஜிடிபியை மெஷர் பண்ணோம் அப்படின்னா காம்ப்ளிகேட்டடாக இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், we are assuming that there is no government.
ஃபர்ஸ்ட் வந்து எக்கானமில நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா வெறும் 2 ஃபேக்டர் மாடல் எடுத்துக்கிறோம். ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ் மட்டும் இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்க்குறப்ப எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி ஒரு 2 ஃபேக்டர் மாடல். We are assuming that there is no government, there is no financial institution, there is no external sector. அந்த கண்ட்ரியில கவர்மெண்ட்டுங்கிறதே ஒன்று இல்லை, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸே இல்லை, பேங்கே இல்லை. ஸோ அப்போ பேங்கே இல்லைன்னா மக்கள் வந்து பணத்தை சேமிக்கவே மாட்டாங்க. மக்களுக்கு அப்போ பணம் வந்து சம்பளமாக வருது அப்படின்னா அந்த எக்கனாமியில் பேங்கே இல்லை அப்படின்னா அப்போ ஃபர்ம்ஸ்க்கு வந்து கேபிட்டலும் பேங்க்ஸ்லேருந்து வராது. அதே மாதிரி பேங்க் ஹவுஸ் ஹோல்ட்ஸும் வந்து அவங்க பணத்தை வந்து பேங்க்ல வந்து சேவ் பண்ணாமல் வர்ற பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறாங்க. ஸோ தேர் இஸ் நோ சேவிங்ஸ். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இல்லைன்னு அசியூம் பண்ணிக்கிட்டதுனால அந்த எக்கானமியில் கவர்மெண்ட் இல்லை, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை, பேங்க் இல்லை. பேங்க் இல்லாதனால பேங்க் வந்து லோன் கொடுக்கவும் முடியல ஃபர்ம்ஸ்க்கு. அட் தி சேம் டைம் ஹவுஸ் ஹோல்ட்ஸும் வந்து அவங்க பணத்தை வந்து சேவ் பண்ணவும் மாட்டுறாங்க, வர்ற பணத்தை டோட்டலாக செலவும் பண்ணிடுறாங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் செக்டர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் இல்லை. அப்படிங்கிற அசம்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபைடான ஒரு எக்கானமியை உருவாக்குறோம். ஹவுஸ் ஹோல்ட்ஸு, ஃபர்ம்ஸ் அப்படின்னு ரெண்டு மட்டும் என்டிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு எக்கானமியை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம எக்கனாமியில் யார் யார் இருக்கா, வெறும் ஹவுஸ் ஹோல்ட்ஸு, ஃபர்ம்ஸ் அப்படின்னு ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணிட்டோம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இல்லை, எக்ஸ்டர்னல் செக்டரும் இல்லை. ஸோ இப்போ ஃபர்ம்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, ஃபர்ம்ஸ் ஆர் கோயிங் டு டூ தி மேனுஃபேக்சரிங். ஸோ ஃபர்ம்ஸோட ரோல் என்ன அப்படின்னா தே ஆர் கோயிங் டு மேனுஃபேக்சர் தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ அதான் வந்து ஃபர்ம்ஸோட வேலை. ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா வாட் தே நீட், நம்ம போன வீடியோஸ் தான் பார்த்தோம், தே நீட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ நீங்கள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு லேண்டு, லேபரு, கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து தேவை. இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை பயன்படுத்தினா தான் ஒரு ஃபர்மால் கூட்ஸையோ இல்லை சர்வீசஸையோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யார்கிட்டேருந்து ஃபர்ம்ஸ்க்கு வருது அப்படின்னு பார்த்தா எக்கனாமியில் இருக்கிற இப்போ ஃபர்ம்ஸ் வந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னா அவங்க அது யார்கிட்ட இருந்து வாங்கணும், எக்கனாமியில் இருக்கிறது வெறும் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான். அப்போ எல்லாம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. ஸோ தே ஆர் டேக்கிங் தி லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு இந்த 4 விஷயத்தையும் தே ஆர் டேக்கிங் இட் ஃப்ரம் தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் தே ஆர் டூயிங் தி பிஸ்னஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் லேண்ட் வந்து வாங்குறாங்க, லேண்ட் வந்து வாடகைக்கு வாங்குறாங்க. அதே மாதிரி வந்து லேபர், ஹவுஸ் ஹோல்ட்லேருந்து யாரோ ஒருத்தர் தான் இப்போ எல்லா கம்பெனிலையும் வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா, இப்போ நான் கூட இங்கே வந்து ஒர்க் பண்ணுறேன்னா நான் ஹவுஸ் ஹோல்டில் ஒருத்தன் தான், இங்கே தான் வந்து ஒர்க் பண்ணுறேன். கேபிட்டல், பேங்க் அப்படிங்கிறது ஒன்று இல்லாததுனால ஃபர்ம்ஸ் வந்து கடன் வாங்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து கடன் வாங்குறாங்க. ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தும் கடன் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் ஆண்டர்பிரினர்ஷிப், ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாருன்னா அந்த ஆண்டர்பிரினரே ஹவுஸ் ஹோல்ட்ஸில் ஒருத்தர் தானே. ஹவுஸ் ஹோல்ட்ஸில் இருக்கிற ஒருத்தர் தானே கேபிட்டல், லேண்ட், லேபர், கேபிட்டலை ஒன்று திரட்டி இந்த ஃபர்ம் ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிற ஒருத்தர் தான் அந்த ஆண்டர்பிரினர். இந்த ஆண்டர்பிரினர் என்ன பண்ணுறாரு, அதே ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இருந்து லேண்டு, லேபரு, கேபிட்டலை வாங்கி ஒரு ஃபர்ம் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃபர்ம் ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவங்க லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க. அப்படி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கின லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு ரிட்டர்னா அவங்க என்ன தருவாங்க, இன்கம் தந்தாவனால இது வாங்குறதுக்கு லேண்ட் வாங்கினதுனால அதுக்கு ரெண்ட் கட்டணும், லேபருக்கு வேஜஸ் கொடுக்கணும், கேபிட்டலுக்கு வட்டி கட்டணும், ஆண்டர்பிரினருக்கு ப்ராஃபிட். ஸோ யார்கிட்ட இருந்து லேண்ட் வாங்கணுமோ அவங்களுக்கு ரெண்ட் கட்டிடுறாங்க. யார்கிட்ட வேஜஸ், ஹவுஸ் ஹோல்டே வந்து வேலை செய்யறாங்களோ அதுக்கு அந்த ஹவுஸ் ஹோல்டு வந்து வேஜஸ் வாங்கிக்கிறாங்க, அவங்களுக்கு வேஜஸ் கொடுத்துட்றாங்க. யார்கிட்ட அந்த கடன் வாங்கினாலும் அவங்களுக்கு வட்டி கட்டுறாங்க, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். அண்ட் இந்த ஆண்டர்பிரினர் தானே ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இருந்து வரதான் ஆண்டர்பிரினர், அவர் இந்த பிசினஸ் நடத்தி அவருக்கு லாபம் வருதா என்ன பண்ணிக்கிறாரு, அவர் அந்த லாபத்தை எடுத்துக்கிறாரு, ப்ராஃபிட்ஸ். ஸோ ஆண்டர்பிரினர் டேக்ஸ் தி ப்ராஃபிட்ஸ். ஸோ அப்போ ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இருக்கிற பீப்புள் எல்லாருக்குமே இன்கம் வரணும் அப்படின்னா அந்த இன்கம்க்கு சோர்ஸ் என்ன, இன்கம் அப்படிங்கிறதுக்கு இருக்கிறது 4 சோர்ஸ் தான். ஒருத்தருக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னா ரெண்ட், இல்லை வேஜ், இல்லை இன்ட்ரெஸ்ட், இல்லை ப்ராஃபிட் தான். If a person wants to earn money, that person can earn money only through this 4 routes தான். ஒருத்தருக்கு நியாயமான முறையில், நேர்மையான முறையில் வந்து சம்பளம் வருதுன்னா இப்படி தான் வரணும். கள்ளத்தனம் பண்ணி வேற ரூட்ல வரலாம், அப்படிலாம் இல்லாமல் நார்மலாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இந்த 4 ரூட்ல இருந்தா ஒருத்தர் பணமே வரும். ஏதர் ரெண்ட் மூலமா வரும், ஏதாவது சொத்து வச்சிருந்தா அதுலேருந்து ரெண்ட் வரும், இல்லைன்னா அவங்க எங்கேயாவது போய் மாச சம்பளத்துக்கு இருப்பாங்க, இல்லை சம்பளம் வரும், இல்லை அவங்கள்ட்ட கேபிட்டல் இருந்து அது எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்றாங்க, யாருக்கா கடன் கொடுக்குறாங்கன்னா வட்டி வரும், இல்லை அவங்க தான் பிஸ்னஸே நடத்துறாங்கன்னா ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த 4 ரூட் தவிர வேறு எந்த ரூட்லேருந்து உங்களுக்கு பணம் வராது. ஓகே, ஸோ அதுதான் இந்த தேர் ஆர் ஒன்லி தி 4 ரூட்ஸ் ஃபார் இன்கம். இந்த 4 ரூட் மூலமாக தான்
இன்கம் ஏர்ன் பண்றாங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆர் ஏர்னிங் தி இன்கம். ஸோ இப்படி ஃபர்ம்ஸ் கிட்ட வந்து லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் கொடுத்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆர் ஏர்னிங் தி இன்கம். ஸோ அப்படி வந்து இன்கம்ல இப்போ நம்ம அடுத்து என்ன அசியூம் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இல்லாதனால என்ன ஆயிடுச்சு, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து அவங்க இன்கம் சேவ் பண்ணல, வர்ற பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறாங்க. எதுக்கு செலவு பண்றாங்க? ஹவுஸ் ஹோல்ட் நம்ம எதுக்கு போய் பணம் செலவு பண்றோம்? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வாங்க தானே செலவு பண்றோம். ஃபர்ம் யாருக்கா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க? இப்போதான் நம்ம டிமாண்ட்ல பார்த்தோம். ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இன்கம் வந்த பிறகு இந்த இன்கம் வந்து பர்ச்சேசிங் பவரா மாதிரி என்ன கிரியேட் பண்ணுது? டிமாண்டை கிரியேட் பண்ணுது. இந்த டிமாண்டை கேட்டர் பண்றது தான் இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க? தே ஆர் டூயிங் தி எக்ஸ்பெண்டிச்சர். ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து அப்படியே வந்து வந்த இன்கம் வந்து அப்படியே எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிடுறாங்க. They are doing the expenditure and they are buying what? They are buying the goods and services. Firms produce, so household வந்து இன்கம் வந்த பிறகு அந்த இன்கம் மூலமா they are creating purchasing power. அந்த பர்ச்சேசிங் பவர் மூலமா டிமாண்டை உருவாக்குறாங்க. அந்த டிமாண்டை கேட்டர் பண்றதுக்கு தான் ஃபர்ம்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதனால அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் வந்து எக்கனாமியில் நடக்கக்கூடிய சிம்பிளான மாடல். ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இருந்து லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனையும் பயன்படுத்தி ஃபர்ம்ஸ் ஆர் ப்ரொடியூசிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அண்ட் அந்த லேண்ட் அண்ட் லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப் வாங்கினால அதுக்கு இன் ரிட்டர்னா அவங்க ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்ஸை ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கே கொடுக்குறாங்க. இந்த ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறவரும் ஹவுஸ் ஹோல்டில் ஒருத்தர் தான். அவர் தான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். அதனால அவர் ரிட்டர்ன் ப்ராஃபிட் எடுத்துக்கிறாரு. ஸோ லேண்ட், லேபர், கேபிட்டல் வாங்கினவங்களுக்கு ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும்னா இந்த 4 ரூட்ல தான், ரெண்ட் மூலமா, வேஜ் மூலமா, இன்ட்ரெஸ்ட் மூலமா, ப்ராஃபிட் மூலமா தான் ஏர்ன் பண்ண முடியும். அந்த இன்கம் தான் டிமாண்டை உருவாக்கி தே ஆர் டிமாண்டிங் தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ ஃபார்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யாருக்காக தான்? ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட விற்கிறதுக்காக தான். ஸோ தே ஆர் செல்லிங் தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் கெட்டிங் தி மணி. ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆர் டூயிங் தி எக்ஸ்பெண்டிச்சர். வந்த இன்கம் அப்படியே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிடுறாங்க. வந்த இன்கம் அப்படியே எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கிட்ட இருக்கிற சிம்பிள் 2 செக்டர் மாடல். இப்போ நம்ம ஜிடிபியோட டெஃபினிஷனா நம்ம பார்த்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்லைட்ல நம்ம ஜிடிபியோட டெஃபினிஷனா பார்த்தது என்ன அப்படின்னா, டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த எக்கனாமி. ஸோ அப்படி இந்த மாதிரி ஃபைனல் பிளாக் ப்ரொடியூஸ் ஆகிருக்க கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கன்சியூம் பண்றாங்க. ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கன்சியூம் பண்ற ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அன் எக்கனாமி அப்படின்னு இதோட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ இதோட வேல்யூ எடுத்து எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அது கால்குலேட் பண்றதுக்கு பேர் தான் ப்ராடக்ட் மெத்தட். ஸோ வாட் இஸ் ப்ராடக்ட் மெத்தட்? ப்ராடக்ட் மெத்தட் மெஷர்ஸ் தி total value of all goods and services produced in an economy in 1 year. So எக்கனாமில 1 இயர்ல ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற டோட்டல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய வேல்யூ. பட் இப்போ நீங்க உத்து யோசிச்சீங்கன்னா, கவனிச்சீங்கன்னா, நம்ம எடுத்திருக்கிற அசம்ஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா, total value of goods and services which is produced is also equal to the total amount of expenditure which is done. So இவங்க பண்ண total expenditure is equal to total value and total expenditure is equal to total income received. ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து இன்கம் தானே எக்ஸ்பெண்டிச்சரா மாதிரி இருக்கு, அந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கு ரிட்டர்னா தானே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வருது. அப்போ இது மூணுத்தோட வேல்யூ ஒன்று தானே. அப்போ ஜிடிபியை மெஷர் பண்றது டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா, அப்போ அதோட வேல்யூ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டன் இன் தி எக்கனாமி. அதோட வேல்யூ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு தி டோட்டல் இன்கம் ரிசீவ்ட் இன் தி எக்கனாமி. அப்போ நம்ம ஜிடிபியை கால்குலேட் பண்ணோம்னா வெறும் டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும் பண்ணாம அதர் டூவை மெஷர் பண்ணாலும் அது ஜிடிபி வேல்யூ தான் கொடுக்குது. ஸோ லாஜிக் புரிஞ்சிச்சா? அப்போ எக்கனாமியில ஆகி இருக்கிற டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்னு அதை மெஷர் பண்ணி அதை நான் கால்குலேட் பண்ணேன்னா அதுக்கு பேர் தான் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஸோ எக்கனாமியில் ஆகிருக்கிற டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத மட்டும் கால்குலேட் பண்ணால் அதான் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஆர் எவ்வளோ இன்கம் வந்து அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க, எக்கனாமியில் ஏர்ன் ஆயிருக்கிற டோட்டல் இன்கம் வந்து நான் கால்குலேட் பண்ணால் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இன்கம் மெத்தட். ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் எக்கனாமி, இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டன் பை தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் இன்கம் ரிசீவ்டு. ஸோ இந்த மாதிரி எக்கனாமியில் ஆயிருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணாலே எனக்கு ஒரே வேல்யூ தான் வரும். ஸோ தட் கிவ்ஸ் தி வேல்யூ ஆஃப் ஜிடிபி. ஸோ அப்போ டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு இன்கம். ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் மூணுத்துல எதை மெஷர் பண்ணாலும் ஜிடிபி வேல்யூ தான் கொடுக்கும். இதை மூணுத்தையும் மெஷர் பண்ணுறது தான் 3 இண்டிகேட்டர்ஸோடைய 3 மெத்தட்ஸோடைய ஒர்க்கு. ஸோ ஒரு சில விஷயங்கள் ஒரு சில செக்டர்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் பண்ணுறோம், ஒரு சில செக்டர்ஸ்க்கு வந்து நம்ம
ப்ராடக்ட் மெத்தட் பண்ணுறோம், ஒரு சில செக்டர்ஸ்க்கு வந்து நம்ம இன்கம் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். சரியா? ஸோ இதான் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜிடிபி எஸ்டிமேஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஸோ இதான் வந்து 2 செக்டர் மாடல். இந்த 2 செக்டர் மாடல்லே வந்து இப்போ இந்த 2 செக்டர் மாடல்லே வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம், அடுத்து 1 லெவல் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஆட் பண்ணுங்களேன். இப்போ நீங்கள் சும்மா ஒரே ஒரு இது மட்டும் பண்ணி பாருங்க. நம்ம கிட்ட ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்கு. சரியா? இங்கே வந்து ஃபர்ம்ஸ் இருக்கு. ஸோ இவங்க லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கு இன் ரிட்டர்ன் என்ன வருது உங்களுக்கு? ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் வருதா? அதே இவங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்களா? அதுக்கு ரிட்டர்னாக என்ன வருது? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வருதா? இது 2 செக்டர் மாடல். இதில் நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு என்டிட்டி ஆட் பண்ணுறப்போ என்ன ஆகுது? when we add this entity called government, நாலாவதா இவங்களே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் இந்த எக்கனாமிக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்ணும்? ஸோ இதை வச்சு நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, இதுக்குள்ள போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி போகுது. இப்போ கவர்மெண்ட்னு ஒன்று சேர்ந்த பிறகு என்ன ஆயிடுது? கவர்மெண்ட் இஸ் இம்போசிங் taxes on households. So government is collecting taxes from households. Arrow இப்படி வரும். Government is collecting taxes from households. Okay. அதே மாதிரி government is providing subsidy to household. Householdக்கு வந்து taxes, இப்போ என்ன tax? Income tax போடுறாங்க, corporate tax போடுறாங்க, GST போடுறாங்க. ஸோ அப்படி taxes கலெக்ட் பண்ணுறாங்க. அதே மக்களுக்கு அதே கவர்மெண்ட் என்ன பண்ணுது? சப்சிடியும் கொடுக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து என்ன சப்சிடி தராங்க? இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், PM கிசான் ஸ்கீம், இந்த மாதிரி MSP, இந்த மாதிரி ஏகப்பட்ட சப்சிடியும் மக்களுக்கு தராங்க. அதே கவர்மெண்ட் ஃபர்ம்ஸ் மேலே என்ன போடுறாங்க? டாக்ஸஸ் போடுறாங்க. ஃபர்ம்ஸ்க்கும் வந்து நிறைய சப்சிடி போடுறாங்க. சப்சிடி அண்ட் பெனிஃபிட்ஸும் பண்ணுறாங்க. அண்ட் கவர்மெண்ட் ஆல்சோ ப்ரொக்யூர்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ஃபர்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று சேர்ந்தா அதில் நமக்கு டாக்ஸஸ் அண்ட் சப்சிடி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் ஒரு புது இன்ட்ராக்ஷன்ஸ் வருதா? ஸோ இது ஒன்று சேர்க்குறீங்க. இதில் நீங்கள் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் சேர்த்தா ஹவுஸ் ஹோல்ட்ஸும் வந்து பேங்க் கிட்டேருந்து லோன் வாங்குறாங்க, டெபாசிட்ஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டும் பேங்க் கிட்டேருந்து லோன் வாங்குறாங்க, டெபாசிட் பண்ணுறாங்க. ஃபர்ம்ஸும் வந்து பேங்க்ஸ் கிட்டேருந்து லோன் வாங்குறாங்க, டெபாசிட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற ஒரு லேயர் வந்து ஆட் ஆகும். ஸோ இது மட்டும் பார்க்கறது 2 ஃபேக்டர் மாடல். இந்த 2 ஃபேக்டர் மாடல் இப்படி மட்டும் பார்க்கறது 3 ஃபேக்டர் மாடல். 3 ஃபேக்டர் மாடல் பார்த்தீங்கன்னா 3மே வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனை சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, ஸோ when there is financial institution, so households are putting deposit and households are getting loan. So government is putting deposit and government is getting loan. Firms is putting, the firms வந்து they'll be getting loan, government வந்து they'll be getting loans அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கூட நீ எக்ஸ்டர்னல் செக்டர் சேர்த்தீங்க அப்படின்னா இது டோட்டல் உள்ள இருந்து there will be some export and there will be some import. இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆன கூட்ஸ் கொஞ்சம் வெளியே போகுது, வெளிநாட்டில் ப்ரொடியூஸ் ஆன கூட்ஸ் கொஞ்சம் உள்ள வருது. இது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கிறது தான் 5 ஃபேக்டர் மாடல் ஆர் 5 செக்டர் மாடல். நம்ம 2 ஃபேக்டர் மாடல் அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி போனால் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் வருதுங்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணி இதுக்கு போகிறோம். ஸோ இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்து 2 ஃபேக்டர் மாடலை மட்டும் தனியாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 ஃபேக்டர் மாடல் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்து இதை மட்டும் நம்ம தனியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ 2 ஃபேக்டர் மாடலில் பார்த்தீங்க, இது பார்த்தீங்கன்னா அப்படியே 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக்கில் 2வது சாப்டர் நேஷனல் இன்கம். ஸோ நம்ம 11th வீடியோவில் பார்த்த விஷயம் வந்து 11th and 12th வீடியோவில் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு வந்து 11th வீடியோவில் பார்த்தது எல்லாமே 12th புக் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கும். நேஷனல் இன்கம்ங்கிறது 12th புக் செகண்ட் சாப்டரில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ம்ஸ்லேருந்து வந்த இன்கம் தான் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு திரும்ப எக்ஸ்பெண்டிச்சராக போகுது. அதே எக்ஸ்பெண்டிச்சர் தான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க ஃபர்ம்ஸு? ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ம்ஸ் ஆர் கிவிங் ரெண்ட், வேஜ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். அதை வச்சு தான் இவங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வச்சுட்டு ஃபர்முக்கு வந்து பணம் வந்துருதா, ஃபர்ம் அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? அடுத்த செட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித்து வர பணத்தில் திரும்ப அடுத்த செட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது திரும்ப என்ன பண்ணுறாங்க? லேண்ட், லேபர், கேபிட்டல் வாங்கி திரும்ப ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் கொடுத்து திரும்ப வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித்து பணத்தை வந்து வாங்குறாங்க. திரும்ப வந்து ப்ரொடக்ஷன் போகுது. ஸோ இப்படி சைக்கிள் ஆஃப் ப்ரொடக்ஷன் போயிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ம்ஸ் கிட்டேருந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு இன்கம் வருது, அதுவே ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேருந்து ஃபர்ம்ஸ்க்கு எக்ஸ்பெண்டிச்சராக போகுது. ஸோ இந்த மாதிரி பணம் போயிட்டே வர்றதுக்கு பேர் தான் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதைத்தான் வந்து சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப்
இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளியரா? ஸோ வாட் இஸ் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னு புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேருந்து ஃபேர்முக்கு, ஃபேர்ம்லேருந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கும் பணம் மாறி மாறி போகிறது தான் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். இது 2 ஃபேக்டர் மாடல். இங்கே நான் வந்து 3 ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் வரைஞ்சேன், அப்புறம் அதை 4 ஃபேக்டர் ஆக்கினேன், அப்புறம் 5 ஃபேக்டரும் வரைஞ்சிருக்கேன். இதுக்குள்ளே போக போக காம்ப்ளிகேஷன் ஆகிறதுனால தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இதை மட்டும் மெஷர் பண்ணி இதுலேருந்து டோட்டல் குட்ஸ் வேல்யூ, எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூ, இன்கம் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக வந்து ப்ராடக்ட் மெத்தடில் பார்க்குறப்போ நம்ம 2 ஃபேக்டர் மாடல்லே ப்ராடக்ட் மெத்தட். ஸோ பொதுவாக வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் வந்து ஐ ஜஸ்ட் ஷோடு திஸ். பட் இன் ரியாலிட்டி, ஸோ இன் ரியாலிட்டியில நீங்கள் ஜிடிபியை வந்து மெஷர் பண்ணுறப்போ நம்ம வந்து என்ன பண்ணிப்போம், இன் ரியாலிட்டி என்எஸ்ஓ வந்து போகிறப்போ அவங்க எல்லா ஃபேக்டர்ஸும் எடுத்துப்பாங்க. பட் நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் அதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு நான் புரிய வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் வச்சுட்டு ஜிடிபியை 3 மெத்தடில் மெஷர் பண்ணுறாங்க. அந்த 3 மெத்தட் என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் மெத்தட். ஸோ ப்ராடக்ட் மெத்தடில் ஜிடிபியோட வேல்யூ என்ன வருது? ஜிடிபியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் produced in an economy, all final goods and services produced in an economy in 1 year. So அந்த எக்கனாமியில் ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய வேல்யூ வந்து 1 இயர்ல எவ்வளோ அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் ப்ராடக்ட் மெத்தட். ஸோ வாட் இஸ் ப்ராடக்ட் மெத்தட்? டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் அன் எக்கனாமி இன் 1 இயர். ஸோ அதோட டோட்டல் வேல்யூ என்னன்னு எடுத்து பார்க்குறப்போ தான் நமக்கு என்ன மெத்தட் வருதுன்னா ப்ராடக்ட் மெத்தட் வருகிறது. ஸோ அடுத்து என்ன பார்க்குறோம்? ஸோ ப்ராடக்ட் மெத்தட் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து we are going to see income method. So what does income method measure? So income methodல நம்ம GDP கால்குலேட் பண்றப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் ரெண்ட் பிளஸ் வேஜ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ரிசீவ்டு பை தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் உடைய டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் இன்கம் மெத்தட். கடைசியா வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல நம்ம ஜிடிபி கால்குலேட் பண்றப்போ என்ன பண்றோம்? பொதுவாக இவ்வளோ நேரம் வந்து நம்ம 2 ஃபேக்டர் மாடல்னு எடுத்துக்கிட்டோம். பட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம வெறும் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்க பண்ற எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் கால்குலேட் பண்றது இல்லை. ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இட் இஸ் டன் பை மெனி இம்பார்ட்டன்ட் என்டிட்டிஸ். லைக் கவர்மெண்ட் வந்துமே இந்த வருஷம் பட்ஜெட்ல டோட்டல் பட்ஜெட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் 47 லட்சம் கோடி வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ 47 லட்சம் கோடி வந்து 2024-25 ஃபினான்ஷியல் இயர்ல கவர்மெண்ட் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெண்டிச்சரை கவர்மெண்ட் இஸ் டூயிங். ஸோ அந்த எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணாமல் விட்டுறது? ஸோ அதை கன்சிடர் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல வி காண்ட் இக்னோர் தி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் விச் இஸ் பீங் டன் பை தி கவர்மெண்ட். ஸோ அப்போ அதை தாண்டி ஃபர்ம்ஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்கல்ல, ஃபர்ம்ஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்க அண்ட் வேரியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க அண்ட் எக்ஸ்டர்னல் செக்டர்ஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம சிம்பிளிஃபைடா 2 ஃபேக்டர் மாடல்ல பண்ணாம எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல ஜிடிபி கால்குலேட் பண்றப்போ அது எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா சி பிளஸ் டோட்டல் வேல்யூ. இப்படி சிக்மா போட்டோன்னா டோட்டல்னு அர்த்தம், போட்டா டோட்டல்னு அர்த்தம். ஜி பிளஸ் ஐ பிளஸ் எக்ஸ், சி பிளஸ் ஜி பிளஸ் ஐ பிளஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம ஜிடிபியை கால்குலேட் பண்றோம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல எப்படி வருது? சி பிளஸ் ஜி பிளஸ் ஐ பிளஸ் எக்ஸ். டோட்டல் வேல்யூ ஆஃப். ஸோ இதில் சினா என்ன? சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அதான் வந்து சி பை யாரு? பை ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பண்ற டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூ இன் எக்கனாமி அதுதான் வந்து சி, டோட்டல் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் டன் பை தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அப்போ ஜீனா என்ன? ஜீனா வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்டோடைய கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் வந்து ஒரு எக்கனாமியில் 1 இயர்ல பண்ற எக்ஸ்பெண்டிச்சர். இந்த வருஷமே கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பண்றாங்க? 47 lakh crore வரைக்கும் பண்றாங்க. ஐனா என்ன அப்படின்னு பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட்.
So I is nothing but investment expenditure. So total amount of investments that is happening, அதுதான் வந்து நம்ம I அப்படின்னு சொல்றோம். So investment expenditure by யாரு? By firms. So firms பண்ற investment expenditure. இப்போ Xங்கிறது net exports. Net exportsனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா export minus import. So அதான் வந்து net exports. So இந்த மாதிரி expenditure method calculate பண்றப்போ நம்ம C plus G plus I plus X அப்படின்னு சொல்றோம். So expenditure வந்து it is done by all the sectors. So households பண்ற expenditure வந்து final consumption expenditure, household final consumption expenditure அப்படின்னு நம்ம சொல்றோம். Government பண்றது government final consumption expenditure அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வந்து firms பண்ற I அப்படிங்கிறது investment expenditure. அதான் வந்து investment expenditure by the firms பண்றோம். X அப்படிங்கிறது net exports. Net exportsனா என்ன அப்படின்னா இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற ஒரு சில கூட்ஸ் வந்து வெளிநாடுகள் போகுது. அதே மாதிரி வெளிநாட்டில் ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற ஒரு சில கூட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வருது. ஸோ அதோட நெட் வேல்யூ உங்களுக்கு புரியுதா? அதோட நெட் வேல்யூ பார்க்குறப்போ அதான் வந்து நெட் எக்ஸ்போர்ட். ஸோ அது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் அப்படின்னு இருக்கு. எக்ஸ்போர்ட் வேல்யூ ஹையா இருந்ததுன்னா பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். இம்போர்ட் வேல்யூ ஹையா இருக்கு அப்படின்னா நெட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து மைனஸ் ஆயிடும், நெகட்டிவ்ல. இப்போ இந்தியாவுக்கு வந்து நெட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது மைனஸ்ல இருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து மைனஸ் எக்ஸ் தான் இந்தியாவுக்கு வரும். பட் ஜென்ரலாக ஃபார்முலா வந்து நம்ம இதை ஆட் பண்ணுவோம். சி பிளஸ் ஜி பிளஸ் I plus X அப்படிங்கிறதுடைய டோட்டல் வேல்யூவா தான் நம்ம இதை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த C அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி கூட யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் PFC. G வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் GFCE அப்படின்னு சொல்லுவாங்க. ஐய வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன். கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன். எக்ஸுங்கிறது நெட் எக்ஸ்போர்ட்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புரிஞ்சிச்சா? இது வந்து நெட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ சிங்கிறது ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பண்ற டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கு இன்னொரு பேர். ஸோ நம்ம வந்து C பிளஸ் G பிளஸ் I பிளஸ் எக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இல்ல சி சொல்றதுக்கு பதிலாக பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஜியை வந்து கிராஸ் ஃபிக்ஸட் கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஐயை வந்து கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எக்ஸை வந்து நெட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின்ல கேட்குறப்போ டைரக்டா வந்து ப்ரிலிம்ஸ்ல வந்து சம்டைம்ஸ் கொஸ்டின் வரும்போது இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ அப்படி வந்து நம்ம இருக்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நம்ம C பிளஸ் G பிளஸ் I பிளஸ் எக்ஸ் தானே படித்தோம், இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு டென்ஷன் ஆகிடக்கூடாது. சேம் மெத்தட் தான், அதே இது தான் இங்கேயும் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ நத்திங் டு கெட் கன்ஃபியூஸ்டு. ஸோ இதான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் C பிளஸ் G பிளஸ் I பிளஸ் எக்ஸ். பொதுவாக வந்து ஜிடிபி அப்படிங்கிறது மெஷர் பண்ணுறப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் தான் ஜிடிபியை மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து ஜென்ரல் பார்லன்ஸில் கவர்மெண்ட் வந்து ஃபைனல் வேல்யூ வந்து எடுக்கிறப்போ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் C பிளஸ் G பிளஸ் I பிளஸ் எக்ஸ் வச்சு அதை வச்சு தான் வந்து எக்கனாமி எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி இன்கம் மெத்தடும் ப்ராடக்ட் மெத்தடும் எங்கெங்க பயன்படுத்துவாங்கன்னா ஒரு சில செக்டர்ஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி. இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டர், அதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் ப்ரொடக்ஷனை வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கறதுனால மேனுஃபேக்சரிங்லாம் ப்ராடக்ட் மெத்தடை பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்டரில் ஒரு மெத்தடை வந்து தே வில் பி யூசிங் இட். பட் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இஸ் ஒன்லி ஃபாலோட். சரியா? ஸோ இந்த C பிளஸ் G பிளஸ் I பிளஸ் எக்ஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 3 இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லாஜிக்ல வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இப்போ புரியும். இப்போ நம்ம ஜிடிபி வந்து இதுதான் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்கானமியில் வந்து யார் அப்போ வந்து எக்கனாமியோட ஜிடிபி growth காரணமா இருக்கா அப்படின்னு பார்த்தா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் நம்ம பண்ற செலவா, கவர்மெண்ட் பண்ற செலவா, பிரைவேட் பண்ற செலவா, இல்லை எக்ஸ்போர்ட் நடக்குதான்னு பார்த்தா நாலுமே நடக்கணும். நம்மளும் நிறைய செலவு பண்ணணும். ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் நிறைய செலவு பண்ணணும். ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு நிறைய இன்கம் வந்தாதான் அவங்க நிறைய செலவு பண்ணுவாங்க. அவங்க நிறைய செலவு பண்ணாதான் ஜிடிபி வரும். ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நிறைய இன்கம் வரணும், அப்போதான் சி நடக்கும், அப்போதான் ஜிடிபி வளரும். ஸோ ஹவுஸ் ஹோல்டுக்கு நிறைய இன்கம் வரணும்னா என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு கிரியேட் தம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் தான் இன்கம் வரும். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய செலவு பண்ணும். கவர்மெண்டோட எய்மே என்ன அப்படின்னா, அதனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா வரவையும் தாண்டி செலவு பண்ணுவாங்க. இன்கமையும் தாண்டி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா திஸ் இஸ் தி பர்பஸ். ஏன்னா கவர்மெண்ட் தான் இட் இஸ் கோயிங் டு ப்ரொபல் தி growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி எக்கானமி. இந்த எக்கனாமியோட டெவலப்மெண்ட்டே வந்து
ப்ரொபல் பண்ணிட்டு போகிறது கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, வரவையும் தாண்டி செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அப்போ தான் ஜி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஐ, ஸோ ப்ரைவேட் செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுனால தான் எக்கனாமியில் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷனே நடக்குது. ஸோ ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் கிட்டேருந்து லோன்ஸை வாங்கி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ தான் அகெயின் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இட் இஸ் பூஸ்டிங் அப் தி ஜிடிபி. ஸோ கவர்மெண்ட் நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாலும், ப்ரைவேட் செக்டர் நிறைய லோன் வாங்கி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாலும், மக்கள் நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறப்போ தான் எக்கனாமியில் இந்த மணி சப்ளை அதிகமாகுது அண்ட் ப்ரொடக்ஷனும் அதிகமாகுது. அண்ட் ஃபைனலாக வந்து நிறைய எக்ஸ்போர்ட்ஸ், த மோர் எக்ஸ்போர்ட்ஸ் வி டு மோர் ஸ்ட்ராங் அவர் ஜிடிபிஸ். ஸோ அதனால தான் அப்போ கவர்மெண்டோட ஃபோக்கஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஜிடிபி க்ரோத்தை வளர்க்குற விஷயங்கள் எதுன்னு பாருங்க. ஜிடிபி க்ரோத்தை கொண்டு வர விஷயங்கள் வந்து மக்கள் பண்ணுற செலவு, கவர்மெண்ட் பண்ணுற செலவு, ஃபர்ம்ஸ் பண்ணுற செலவு. ஸோ ஃபர்ம்ஸ் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபர்ம்ஸ் கெட் கேபிட்டல் ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் டூ தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் நடக்கிறப்ப தான் ஜிடிபி வருது. ஸோ இந்த ஜிடிபிக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது வந்து மணி சப்ளையை புரிஞ்சுக்கிறதுக்கு, இன்ஃப்ளேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இன்ஃப்ளேஷன் மணி சப்ளை நடத்துகிறப்போ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடை ரீகால் பண்ணுறேன். அப்போ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இதான் வந்து 3 இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் வித் விச் தி ஜிடிபி இஸ் கால்குலேட்டட். இதை தாண்டி வந்து கிளாசிக்கலாக இருக்க தாண்டி இதை தாண்டி கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கு. கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தட். ஸோ கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அண்ட் மெஷரிங் தி ஃபைனல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய வேல்யூ மெஷர் பண்ணாம கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தட்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க ஒரு சிம்பிளா யோசிக்கலாம், ஜிடிபியை கால்குலேட் பண்றப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், ப்ராடக்ட் மெத்தட் எடுப்போம். ப்ராடக்ட் மெத்தட் எடுத்து நம்ம ஜிடிபி கால்குலேட் பண்றப்போ எப்படி பண்றோம், ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய வேல்யூ எடுத்து பண்றோம். அந்த ஜிடிபி வேல்யூ உங்களுக்கு கிடைக்குது. இன்கம் மெத்தட்ல எவ்வளோ இன்கம் வந்தது அப்படின்னு சொல்லிடுறோம். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சொல்லிடுறோம். இதை வச்சு அக்ரிகல்ச்சரோட ஷேர் எவ்வளோ, இண்டஸ்ட்ரியோட ஷேர் எவ்வளோ, சர்வீஸோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமா? அப்படின்னாலும் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம வெறும் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூ தான் எடுக்கிறோம். ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே சர்வீஸ் செக்டர்ல நம்ம எங்க போய் வாங்குறோம், கடையில தான் வாங்குறோம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல தான் வாங்குறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட டோட்டல் வேல்யூனா அதை வச்சு கால்குலேட் பண்றப்போ 215 வருதா? இந்த 100 ஒரு கடையில இருந்தா வந்திருக்கு, இந்த 150 ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்தா வந்திருக்கு. அப்போ ஒரு செக்டரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஜிடிபியில் எவ்வளோ அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. அப்போ ஒரு செக்டரோட கான்ட்ரிபியூஷனும் எவ்வளோ ஜிடிபியில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, நம்ம வெறும் ப்ராடக்ட் மெத்தடோ, இன்கம் மெத்தடோ, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடோ வச்சு சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு பர்பஸ் இருக்கு. ஸோ இன்கம் மெத்தட்ல மக்கள் கையில எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால எவ்வளோ மணி சப்ளை கிரியேட் ஆகுது, மக்கள் கையில எவ்வளோ டிமாண்ட் உருவாகுது, டிமாண்ட் இருக்கிறப்போ எக்கனாமி எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு இன்ஃப்ளேஷனுக்கு அது தேவைப்படலாம். மக்கள் வந்து எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க அப்படின்னு பண்ணும்போது அகைன் அதை வச்சு நம்ம ஓவராலாக பண்றோம். ஆனால் ஒரு செக்டரோடைய ஷேர் எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்றதுக்கு நம்ம வந்து அந்த மெத்தட்ல பண்ண முடியாது. அதுக்கு தான் கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தட் இருக்கு. கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தட்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு லேயர் ஆஃப் சப்ளை செயின்ல அந்த கூட்ஸ் போகும்போதும் ஒரு வாட்டியும் எவ்வளோ வேல்யூ அடிஷன் மட்டும் நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் எடுத்து ஜிடிபியை மெஷர் பண்றாங்க. ஸோ அந்த மெத்தட்ல பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்டர்ல அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் இங்கே 100 தான் இருக்கு. இந்த எக்கனாமியில் அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, 100. கரெக்டா? கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தட்ல இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து வாங்க இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல நம்ம ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் என்ன, 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 150 ரூபாய் மதிப்புள்ள பொருளா மாத்திருக்காங்களா? 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 150 ரூபாய் மதிப்புள்ள பொருளா மாத்திருக்காங்க. அப்போ வாட் வேல்யூ அடிஷன் இண்டஸ்ட்ரி டெட் 50. 50 ரூபாய் தான் வேல்யூ அடிஷன் பண்ணிருக்காங்க. இப்போ சர்வீஸோட கான்ட்ரிபியூஷன் பார்ப்போம். 150 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை இவங்க 200 ரூபாய் அப்படின்னு ஆக்கி வித்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த கடைக்காரர் எவ்வளவு வேல்யூ அடிஷன் பண்ணிருக்காரு, 150 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 200 ரூபாய் அப்படின்னு விற்கிறாருன்னா கடைக்காரர் எவ்வளவு வேல்யூ அடிஷன் பண்ணிருக்காரு, 50 ரூபாய். ஸோ கடைக்காரர் பண்ண வேல்யூ அடிஷன் 50. ஸோ அந்த 100 ரூபாய் பொருளை நான் வாங்குறேன், நான் தான் வேல்யூ அடிஷன் பண்ணேன்னா நான் எதுவும் பண்ணல, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஸோ என்னோட கணக்கு எதுவும் இல்லை. ஸோ 100 ரூபாய் மதிப்புள்ள டீயை வாங்கி ரெஸ்டாரண்ட் கடைக்காரர் 150 ரூபாய் மதிப்புள்ள 10 டீயை அதை விற்கிறாரு. அப்படி அவர் விற்கிறப்ப அவர் பண்ண வேல்யூ அடிஷன் எவ்வளோ, 100 ரூபாய்க்கு வந்து 150 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா இவர் பண்ண வேல்யூ அடிஷன் 50. ஸோ அப்போ டீ கடைக்காரர் பண்ண 50. இப்படி ஜிடிபி மெஷர் பண்ண எவ்வளோ வருது, 250. இதுதான் வந்து கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தட். ஸோ நான் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மெஷர் பண்ணாலும் 250 தான் வருது, இங்கே 250 தான் வருது. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜிவிஏ மெத்தட். ஜிவிஏ மெத்தட்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு செக்டரோட வேல்யூ அடிஷனை மட்டும் ஆட் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர் அப்படியே தூக்கி போட்டோம், அதான் ஃபர்ஸ்ட் பிரைமரி. அப்புறம் இண்டஸ்ட்ரி எவ்வளவு வேல்யூ அடிஷன் பண்ணாங்க, இது இண்டஸ்ட்ரி. அப்புறம் சர்வீஸ் செக்டர் எவ்வளவு வேல்யூ அடிஷன் பண்ணாங்க, இது வந்து ஷாப்பு, இது வந்து ரெஸ்டாரண்ட்.
இது வந்து அக்ரி. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்போ நம்மளோட 250 ரூபா ஜிடிபியோட ஷேர்ல அக்ரியோட ஷேர் எவ்வளோ? அக்ரியோட ஷேர் வந்து 100, இண்டஸ்ட்ரியோட ஷேர் வந்து 50, சர்வீஸோட ஷேர் வந்து 100. இதுதான் வந்து நம்ம கொண்டு வர ஜிடிபி. ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ அக்ரிகல்ச்சரோட ஷேர் 40% இருக்கு, இண்டஸ்ட்ரியோட ஷேர் வந்து 40% இருக்கு, இண்டஸ்ட்ரியோட ஷேர் 20% இருக்கு, சர்வீஸ் செக்டரோட ஷேர் 40% இருக்கு. ஸோ நம்ம எடுத்த எக்ஸாம்பிள்ல இந்த மாதிரி ஷேர் வருது. இதுதான் கிராஸ் வேல்யூ ஆடட். ஸோ ஒரு செக்டரோட இதுவும் பார்த்துக்கிறதுக்கு செக்டரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜிவிஏ மெத்தடை ஃபாலோ பண்றோம். அண்ட் ஜிவிஏ மெத்தடை வச்சு கால்குலேட் பண்றப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஷேரோட டோட்டல் வேல்யூ வந்து 40, 20 அண்ட் 40. ஸோ இதை வச்சு தான் நம்ம செக்டோரல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் செக்டரை வந்து நம்ம பண்ண முடியுது. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ மெத்தட்ஸ் பார்க்குறோம்? 4 மெத்தட் இருக்கு. ஸோ இப்போ கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தட் புரிஞ்சுச்சா? இந்த கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தடை தான் நம்ம ஜிவிஏ அப்படின்னு சொல்றோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஜிவிஏ. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ நம்ம ஜிடிபி அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ வாட் இஸ் ஜிடிபி? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கரெக்டா? ஜிடிபின்னா என்னன்னு பார்த்தோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இதுல கிராஸ் அப்படின்னா என்ன? கிராஸ்னா டோட்டல், மொத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை தான் வந்து நம்ம கிராஸ் அப்படின்னு சொல்றோம். சம் டோட்டல் கைண்ட் ஆஃப் அ வேல்யூ. சரியா? ஸோ கிராஸ்னா சம்திங் டோட்டல், மொத்தம் அப்படின்னு சொல்றோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஸோ சம் டோட்டல் வேல்யூ அப்படின்னு சொல்றது கிராஸ். டொமஸ்டிக்னா என்ன? ஸோ அப்போ இந்தியா அப்படிங்கிற இந்த டொமஸ்டிக் டெரிட்டரி இருக்குல்ல, ஸோ இந்தியா அப்படிங்கிற இந்த டொமஸ்டிக் டெரிட்டரி, ஸோ இந்தியா அப்படிங்கிற இந்த டொமஸ்டிக் டெரிட்டரி ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற கூட்ஸோடைய டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னு எடுத்துக்கிறது தான் டொமஸ்டிக். ஸோ இந்த டொமஸ்டிக் டெரிட்டரி இருக்குல்ல, இந்த டொமஸ்டிக் டெரிட்டரியில நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற கூட்ஸோட வேல்யூ என்ன, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூ என்ன. ஸோ அப்போ இந்தியா அப்படிங்கிற டெரிட்டரி உள்ள இருக்கிற எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட வேல்யூ எடுக்கிறோம். அதாவது இங்க இருக்கிற கவர்மெண்டோட வேல்யூ எடுக்கிறோம், இங்க இருக்கிற பிரைவேட்டோட வேல்யூ எடுக்கிறோம். ஸோ போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டர். ஸோ இட் மீன்ஸ் தி டெரிட்டரி. ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய டோட்டல் வேல்யூ விச் இஸ் மேனுஃபேக்சர்ட் வித் இன் திஸ் டெரிட்டரி ஆஃப் இந்தியா, அதோடைய டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ அப்போ ஜிடிபி அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள டொமஸ்டிக் அப்படின்னு தான் இருக்கு. டொமஸ்டிக்னா என்ன? அப்போ இந்தியாவில் இருக்கிற போத் இந்தியன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து தான் இருக்கு. அப்போ இந்தியாவில் இருக்கிற டாடா மோட்டர்ஸோட கால்குலேஷன் வருது. நீங்க டாடா மோட்டர்ஸும் எடுத்துக்கிறீங்க, ஹூண்டாயும் எடுத்துக்கிறீங்க, ஹோண்டாவும் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்தியன் கம்பெனி, இந்தியன் கார்பானா டாடா மஹேந்திரா, இவங்க பண்ண கார் வேல்யூ ப்ரொடக்ஷன் நம்ம கன்சிடர் பண்றோம். ஃபாரின் கம்பெனிஸ் பண்ற ப்ரொடக்ஷனும் பண்ணிக்கிறோம். இந்த டெரிட்டரிக்குள்ள யார் பண்ணாலும் நம்ம ஜிடிபி அப்படிங்கிறதுக்குள்ள எடுத்துக்கிறோம். இதான் வந்து ஜிடிபி. ஸோ அப்போ ஜிடிபினா என்ன? டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அன் எக்கனாமி இன் 1 year. ஸோ அப்போ இந்த ஜிடிபி வந்து ஜிஎன்பியா மாறுது. ஸோ அப்போ நம்ம இந்தியன்ஸோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன்ஸ் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருக்குல்ல. அப்போ இந்தியன்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ அப்போ இந்தியன்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம கொண்டு வந்தது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஸோ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஸோ டொமஸ்டிக் வந்து நேஷனலா மாறுது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், இந்தியன்ஸோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்தியாவில் இருக்கிற ஃபாரினர்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ ஜிடிபிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வி ஆர் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் ஒரு சில ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கிற ஃபாரினர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்கம் ஏர்ன்டு பை தி ஃபாரினர்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். அண்ட் தேர் ஆர் மெனி பீப்புள் இன் தி அப்ராட். இப்போ ஜிடிபி அப்படிங்கிறதுக்குள்ள எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லண்டன்ல ஒரு டிசிஎஸ் இருக்கு, அங்கே அவங்க ஏர்ன் பண்றாங்க. நிறைய இந்தியன்ஸ் ஃபாரின்ல போய் ஏர்ன் பண்றாங்க. நிறைய இந்தியன் கம்பெனிஸ் ஆர் டூயிங் தி ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் அப்ராட். ஸோ இந்த மாதிரி இந்தியன்ஸ் நிறைய பேர் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாங்க. அதோட கான்ட்ரிபியூஷன் நம்ம ஜிடிபியில் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஃபாரினர்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸை நம்ம ஜிடிபிக்குள்ள எடுத்துக்கிறோம். ஏன்னா வெறும் டொமஸ்டிக் டெரிட்டரியை மட்டும் கன்சிடர் பண்றோம். அப்போ நம்ம என்ன பண்றோம், ஜிஎன்பி அப்படின்னு மாறும்போது நம்ம ஜிடிபியோட எதை ஆட் பண்ணிக்கணும், இன்கம் ஆஃப் ஃபாரினர்ஸ்.
So income of Indians in abroad, not foreigners, incomes of Indians in abroad. எதை மைனஸ் பண்ணிக்கணும்? இன்கம் ஆஃப் ஃபாரினர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற ஃபாரினர்ஸோட இன்கம் மைனஸ் பண்ணிக்கிறோம், ஃபாரின்ல இருக்கிற இந்தியன்ஸோட இன்கம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஜிடிபிக்குள்ள எது இல்லை, ஜிடிபிக்குள்ள என்ன இருக்குன்னா ஃபாரினர்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு, அதனால அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் ஜிடிபிக்குள்ள இன்கம் earned by the இந்தியன்ஸ் இன் அப்ராட் இல்லை. ஸோ நம்ம ஜிடிபிலேருந்து ஜிஎன்பி, ஸோ டி வந்து என்ன மாறுறப்போ என்ன மாறுது? ஸோ ஜிடிபியில் ஃபாரின்ல இருக்கிற இந்தியன்ஸோட இன்கம் ஆட் பண்ணிக்கிட்டு இந்தியாவில் இருக்கிற ஃபாரினர்ஸை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபேக்டரோட இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஓகே, நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ அப்போ ஜிஎன்பினா என்ன? ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி பிளஸ் என்எஃப்ஐஏ, நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ இங்கே நான் ஏன் ப்ளஸ் போடுறேன் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் இந்தியன்ஸோட இன்கம் அதிகமாக இருக்கு, ஃபாரினர்ஸோட இன்கம் இன் இந்தியா கம்மியாக இருக்கு, இன்கம் ஆஃப் இந்தியன்ஸ் இன் அப்ராட் அதிகமாக இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இன்கேஸ் இன்கம் ஆஃப் இந்தியன்ஸ் இன் அப்ராட் கம்மியாக இருந்து இன்கம் ஆஃப் ஃபாரினர்ஸ் இன் இந்தியா அதிகமாக இருக்கு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளஸ் போடுறதுனால இது மைனஸ் ஆயிடுச்சுன்னா இது மைனஸ் ஆயிடும். ஸோ நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் சேஞ்சஸ். ஸோ இந்தியாவுக்கும் அது வந்து கான்ஸ்டன்டாக பாசிட்டிவாகவும் நெகட்டிவாக இல்லை, ஒரு சில டைம் பாசிட்டிவாக இருக்கும், ஒரு சில டைம் நெகட்டிவாக இருக்கும், அது வேவரியாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் எது அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைன் வந்து மாறிக்கும். நம்ம வந்து ப்ளஸ் போட்டுட்டா அது மைனஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக மைனஸாக மாறிடும் அப்படிங்கிறனால ப்ளஸ் போடுறோம். ஸோ டொமஸ்டிக் நேஷனலாக மாறுதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டொமஸ்டிக்கில் நம்ம ஃபாரினர்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம், ஆனால் ஃபாரினில் இருக்க இந்தியன்ஸை கன்சிடர் பண்ணல. ஸோ அதனால டொமஸ்டிக் டெரிட்டரி இது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நம்ம ஃபாரினர்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறோம், ஃபாரினில் இருக்க இந்தியன்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் தான் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். இந்த நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்டர்னல் செக்டரில் ரீகால் பண்ணுவோம். அதை ரீகால் பண்ணுறப்போ நம்ம திரும்ப பார்ப்போம். ஸோ அப்போ ஜிடிபி ஜிஎன்பி ஆயிடுச்சா, கிராஸ் வந்து டொமஸ்டிக் வந்து நேஷனல் ஆயிடுச்சு. இப்போ நேஷனல் வந்து என்ன, இப்போ கிராஸ் வந்து நேஷனல் நெட் ஆகும். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது நெட் நேஷனல் ப்ராடக்ட். ஸோ டி என்ன ஆச்சுல, இங்கே ஜி வந்து என்ன ஆக போகுது. ஸோ நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன? ஸோ கிராஸ்னா வந்து மொத்த, நெட்னா வந்து நிகர. ஸோ சம்திங் விச் இஸ் டோட்டல், அதுல இருந்து ஒரு 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 விஷயத்தை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி அதை இன்னும் ஒரு கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா கொஞ்சம் அக்யூரேட்டா மாத்துறோம். சம்திங் விச் வாஸ் அப்ராக்சிமேட், அதுல இருந்து நம்ம ஏதோ ஒன்றத்தை மைனஸ் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா மாத்துறது தான் கிராஸ்ல இருந்து நெட்டுக்கு மாத்துறது. நீங்க எக்கனாமிக்ஸ்ல நிறைய இடத்துல கிராஸ்ல இருந்து நெட் மாத்தீங்க, கிராஸ் இன்கம், நெட் இன்கம், கிராஸ் இன்ட்ரெஸ்ட், ஸோ கிராஸ் நெட், இந்த மாதிரி கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ, இந்த மாதிரி கிராஸ் நெட், கிராஸ் நெட், கிராஸ் எக்ஸ்போர்ட்ஸ், நெட் எக்ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் எங்க பாக்குறீங்களோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஏதோ ஒன்று கிராஸ்ல இருந்து நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா நெட் வரும். இதுதான் அதுல இருக்க ஃபார்முலா, புரிஞ்சுச்சா? ஸோ கிராஸ்ல இருந்து ஏதோ ஒன்றத்தை மைனஸ் பண்ணா நெட் வரும். ஸோ ஜிடிபில இருந்து நம்ம ஏதோ ஒன்றத்தை மைனஸ் பண்ணா என்என்பி வரும். ஸோ கிராஸ்ல நம்ம ஜிடிபில இருந்து எதை மைனஸ் பண்றோம் அப்படின்னா டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் அப்படிங்கிற இந்த ஃபேக்டரை வந்து நம்ம மைனஸ் பண்றோம். ஸோ டெப்ரிசியேஷன் அப்படிங்கிற இந்த ஃபேக்டரை வந்து மைனஸ் பண்றப்போ நமக்கு என்என்பி கிடைச்சிரும். ஸோ வாட் இஸ் டெப்ரிசியேஷன்? ஸோ டெப்ரிசியேஷன் இட்ஸ் நத்திங் பட் தேய்மானம், வேர் அண்ட் டேர். இந்த வேர் அண்ட் டேர் தேய்மானம் அப்படிங்கிறது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே, எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும்? கரெக்ட், போன வருஷம் போன வீடியோ 12th வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், கடைசியாக நான் முடிக்கிறப்போ நம்ம வந்து டியூரபிள் கூட்ஸை பற்றி பார்த்துட்டோம். இந்த டியூரபிள் கூட்ஸ் எல்லாம் என்ன? டியூரபிள், நான் டியூரபிள் கூட்ஸ். டியூரபிள் கூட்ஸ் ஆர் தோஸ் கூட்ஸ் விச் கேன் பி கன்சியூம்டு ஃபார் மல்டிபிள் டைம்ஸ் அண்ட் விச் டஸ் நாட் கெட் எக்ஸ்டிங்யூஸ்டு டியூரிங் கன்சம்ஷன். கன்சம்ஷன் பண்றதுனால எக்ஸ்டிங்யூஷ் ஆகாது, அதுதான் டியூரபிள் கூட்ஸ். அப்படிப்பட்ட டியூரபிள் கூட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ணலாம், பட் யூஸ் பண்ண அந்த டியூரபிள் கூட்ஸ் எல்லாம் வந்து டிப்ரிஷியேட் ஆகும், தேய்மானம் நடக்கும், வேர் அண்ட் டேர் நடக்கும். ஸோ அப்படி வேர் அண்ட் டேர் நடக்கு, பழசாகுது இல்லை. இப்போ நம்ம சட்டையை வந்து திரும்ப திரும்ப போட்டால் பழசாகுது, ஒரு பைக்கை ரொம்ப நாள் ஓட்டினா அது பழசாகுது. இந்த டிவி வாங்குறப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும், பட் யூஸ் பண்ண கொஞ்சம் ஹேங் ஆகும். ஸோ அப்போ ஒரு பொருளை யூஸ் பண்ண அது வேர் அண்ட் டேர் அண்டர்கோ பண்ணுதுல, அதுதான் டிப்ரிஷியேஷன். அந்த டிப்ரிஷியேஷன் வேல்யூ தான் நான் மைனஸ் பண்றோம். ஸோ எதோட டிப்ரிஷியேஷன்? டிப்ரிஷியேஷன் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ். வாட் இஸ் கேபிட்டல் குட்ஸ்? டியூரபிள் கேபிட்டல் குட்ஸ். Capital goods na enna? Those goods which are used for the production, which are essential for the production. The goods which is used for the production process is called as capital goods. So நீங்க capital goods பயன்படுத்தி தான் ப்ரொடக்ஷனே பண்றீங்க. Like a machinery in a industry, a tractor in a farming, or gas stove in a restaurant.
அந்த மாதிரி ஒரு ஸ்டவ் இருந்தால் தான் ரெஸ்டாரண்ட்ல குக்கிங்கே நடக்கும். ஸோ இதுதான் கேபிட்டல் கூட்ஸ். இந்த கேபிட்டல் கூட்ஸை வச்சு தான் நம்ம ப்ரொடக்ஷனே பண்றோம். பட் இந்த கேபிட்டல் கூட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் டியூரபிள் கூட்ஸாக தான் இருக்கு. இந்த டியூரபிள் கூட்ஸ்னா என்ன? தே அண்டர்கோ வேர் அண்ட் டேர், பழசாயிடும். ஸோ அந்த கூடை புதுசாக வாங்குறப்போ அதை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்றப்போ அது ஒரு எஃபிஷியண்டா இருக்கு. ஆனால் பழசு ஆக 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 அதுல இருந்தே நம்ம ப்ரொடக்ஷன் நடத்துறப்போ என்ன நடக்குது? அந்த ப்ரொடக்ஷன் வந்து அது புதுசா இருந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை. ஸோ அந்த கேபிட்டல் கூட் பழசாச்சுன்னா அந்த கேபிட்டல் கூடை பயன்படுத்தி நம்ம ப்ரொடியூஸ் பண்ற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட எஃபிஷியன்சியும் குறையும். ஸோ அந்த விஷயத்தை வந்து ஃபேக்டர் இன் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த போர்டை வந்து நான் ஆரம்பத்தில் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க. மொபைல் ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். பட் யூஸ் பண்ண ஒரு 2 வருஷம் கழிச்சு ஸ்லோ ஆகுதுல்ல, ஹேங் ஆகுதுல்ல. ஸோ அப்போ நீங்கள் வாங்குறப்போ இந்த எஃபிஷியன்சிக்கு மொபைலுக்கு இப்போ இல்லைல்ல. இந்த மாதிரி தான் கேபிட்டல் கூட்ஸ். ஒரு மிஷினரி வந்து இண்டஸ்ட்ரியில் வாங்கி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அது எஃபிஷியண்டாக வேலை செஞ்சிருக்கும். பட் கொஞ்ச நாள் அது பழசாகிறப்போ அது ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸில் கொஞ்சம் இன்எஃபிஷியன்சி வருது. அது வராமல் இருக்க தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கேபிட்டல் டியூரபிள் கூட்ஸில் வேர் அண்ட் டேர் நடக்கும். வேர் அண்ட் டேர் நடக்காமல் இருக்குன்னா அதை ஒழுங்காக சர்வீஸ் பண்ணும். ஸோ யூ டூ சர்வீஸ் ஃபார் தி டியூரபிள் கூட்ஸ் இன் ஆர்டர் டு மேக் இட் எஃபிஷியன்ட். ஸோ ரெகுலராக சர்வீஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணிட்டு இருந்து ஓவர் ஹாலிங் பண்ணிட்டே இருந்தால் தான் நம்மளால கூட்ஸ் வந்து ரொம்ப நாள் வச்சுக்க முடியும். ஸோ அந்த டிப்ரிஷியேஷன் ஃபேக்டரை நம்ம மேத்தமேட்டிக்கலாக கொண்டு வந்து ஜிடிபியோட மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு என்என்பி கிடைக்குது. ஸோ அப்போ என்என்பி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டிப்ரிஷியேஷன். ஸோ அந்த இதுதான். ஸோ இந்த டிப்ரிஷியேஷனை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா டிப்ரிஷியேஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ, அதாவது வேல்யூ ஆஃப் அந்த கூடோடைய டோட்டல் வேல்யூ. வேல்யூ ஆஃப் good and அதோடைய லைஃப். உங்களுக்கு புரியுதா? இப்போ அதோட லைஃப். இப்போ ஒரு மிஷினரி வாங்குறோம். அந்த மிஷினரியோட விலை 5 லட்சம் ரூபாய் அண்ட் அதோட லைஃப் டைம் வந்து 10 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மிஷினரியோட விலை வந்து 5 லட்சம் ரூபாய் அப்படின்னா அதோட டோட்டல் நியூமரேட்டர்ல 5 lakhs அப்படின்னு இருக்கும். அதோட லைஃப் டைம் வந்து 10 yearsனா கீழே வந்து 10 போடுவோம். ஸோ 5 lakhs divided by 10. அப்போ வருஷம் அந்த மிஷினரி வந்து வருஷம் 50,000 ரூபாய் விலைக்கு. ஸோ 5 lakhs divided by 10 போட்டால் 50,000 ரூபாய் வரும். ஸோ ஒரு பொருளை வாங்குறோம், அது 10 வருஷம் அந்த மிஷினரி வேலை செய்யும். 10 வருஷத்துக்கு அப்புறம் அது நீங்க திருப்பி மாற்றணும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா 10வது வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப மாற்றணும். ஸோ அப்போ வருஷம் அந்த மிஷின்ல இருந்து 50,000 ரூபாய் குறையுது. முதல் வருஷம் 50,000 ரூபாய் குறையுது, 2வது வருஷம் ஒரு 50,000 ரூபாய் குறையுது. ஸோ அப்போ 2 வருஷத்துல 1 லட்சம் போயிடுச்சு. 3வது வருஷம் ஒரு 50,000 ரூபாய் குறையுது. ஸோ அந்த மாதிரி அந்த மிஷின் 10வது வருஷம் வரும்போது டோட்டலா அது போயிடும். நம்ம புது மிஷின் வச்சிடணும். ஸோ இதை மேத்தமேட்டிக்கலா நம்ம அப்படி இமேஜின் பண்றோம். இதை நீங்க ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்க்காதீங்க, மேத்தமேட்டிக்கலா. ஸோ இந்த டிப்ரிசியேஷனை மேத்தமேட்டிக்கலா நம்ம எப்படி கால்குலேட் பண்றோமா இந்த மாதிரி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் என்ன பண்ணுது? பொதுவாக எல்லா கேபிட்டல் கூட்ஸ் உடைய டெப்ரிசியேஷன் வேல்யூ ரிலீஸ் பண்றாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் ரிலீஸ் பண்ற அந்த டியூரபிள் கேபிட்டல் கூட்ஸ் உடைய டெப்ரிசியேஷன் வேல்யூ பேஸ் பண்ணி தான் என்எஸ்ஓ வந்து ஜிடிபி கால்குலேட் பண்றப்போ they are using as reference நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான் ஜிடிபி கால்குலேட் பண்றாங்க. அவங்க அதை ரெஃபரன்ஸா வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ டொமஸ்டிக் டெரிட்டரியில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு பண்றது ஜிடிபி. அதுல இந்தியன்ஸோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஃபாரினர்ஸ் ரிமூவ் பண்றோம், வெளிநாட்டில் இருக்க இந்தியன்ஸ் ஆட் பண்ணி ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரும். அதுல இருந்து டெப்ரிசியேஷன் கொண்டு வரும்போது அது என்என்பியா மாறுது. ஸோ இப்போதைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி அப்படிங்கிற 3 கான்செப்ட் பார்த்துட்டோம். ஸோ இதோட வந்து நம்ம இந்த பார்ட் 1 ஆஃப் தி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ஜிடிபினா என்ன, ஜிடிபியோட பர்பஸ் என்ன, ஜிடிபியை வந்து நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்றோம். ஸோ ஜிடிபியை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம மேக்ரோ எக்கனாமிக் மாடல், 2 செக்டர் மாடல், அந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். 4வதா ஜிவிஏ மெத்தட், கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தட் பார்த்தோம். அதை தாண்டி நம்ம ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி அப்படின்னு அதர் இண்டிகேட்டர்ஸையும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது 14th வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி கண்டினியூயிங் ஃப்ரம் வேர் வி லெஃப்ட். இப்போ நம்ம எதை வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து வில் பி கண்டினியூயிங் தி ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, இது வரைக்கும் முடிச்சாச்சு. ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்னா என்ன, பேசிக் ப்ரைஸ்னா என்ன, பர்சனல் இன்கம், பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம், பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்து அதோட நம்ம ஜிடிபி அப்படிங்கிற இந்த சாப்டரை வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. I'll come and answer all your doubts. We'll meet in the next video.